Welcome all. Today we are going to study 5th standard social science term 1. ஐந்தாம் வகுப்பு பாடத்தில் சமூக அறிவியல் பாடத்தில் முதல் பருவத்துக்கான பாடத்தை நம்ம இப்போ படிக்க போகிறோம். தலைப்பு அவர் எர்த்னு கொடுத்துருக்காங்க. நமது பூமி. நம்மளுடைய பூமியை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இங்கே இது கொடுத்துருக்கக்கூடியது சூரியன் சன். இது மெர்க்குரி அப்படின்னா புதன்கோள். அடுத்து வீனஸ் அப்படிங்கிறது சுக்கிரன். எர்த் பூமி. மார்ஸ் செவ்வாய். ஜூபிட்டர் வியாழன். சாட்ரன் சனி. யுரேனஸ் தமிழ்லேயும் யுரேனஸ் தான். அடுத்து நெப்டியூன் தமிழ்லேயும் நெப்டியூன் தான். இந்த 8 கோள்களும் சேர்ந்து சூரிய குடும்பமாக அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அவர் எர்த் நம்மளுடைய பூமி. பாட தொடக்கத்தில் ஒரு பையனை பற்றி பையனும் அப்பாவும் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் கொடுத்து தான் இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறோம். இமயன்றது இந்த பாடத்தில் வரக்கூடிய அந்த பையன் பேர். அப்பா கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. Imayan is waiting for his father in the evening after returning from school. அதாவது இமயன் அப்படிங்கிற பையன் அவனுடைய அப்பாக்காக மாலை நேரத்தில் ஸ்கூல் முடித்து மாலை நேரத்தில் அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். His father is an employee in a reputed bank. அதாவது அவங்க அப்பா ஒரு ஊழியர், இந்த பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியராக இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இமயன் பேசுகிறான். கம் டாடி. இமயன் ரேன் அண்ட் ஹக்ட் ஹிஸ் ஃபாதர். இப்போ ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பையன் அவனுடைய அப்பாவை வரவேற்கிறான். வாங்க டாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை போய் கட்டி அணைச்சிக்கிறான். ஃபாதர் என்ன சொல்கிறாரு? வாட் இமையா, ஹேட் யுவர் ஸ்நாக்ஸ். அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா, என்னப்பா இமையா, உன்னுடைய சிற்றுண்டியை நீ முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இமயன் சொல்கிறான் பதில், எஸ் ஐ ஹேட், ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அடுத்து ஃபாதர் கேட்குறாரு, வாட் ஆர் யூ டூயிங், ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னுடைய வீட்டு பாடம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அடுத்தது இமயன் சொல்கிறான் பதில், மை சோஷியல் டீச்சர் டோல்ட் டு ட்ரா சோலார் சிஸ்டம், வில் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது அவனுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அவனை சோலார் சிஸ்டம், இந்த சூரிய குடும்பத்தினுடைய படம் ஒன்று வரைஞ்சிட்டு வரணும், அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் வரணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இமயன் என்ன சொல்கிறேன்னா, ஷீ இஸ் கோயிங் டு டீச் அபவுட் எர்த் டுமாரோ. நாளைக்கா இந்த எர்த் பற்றி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஷீ டோல்ட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் எர்த். அதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தான் இமயன். ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தட் டேட். அதாவது நீங்கள் அதை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா அப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஃபாதர் சொல்கிறாரு, ஓ ஓகே ஐ வில் டெல் யூ. சரி நான் சொல்கிறேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. அடுத்து இமயன், ஹவு டிட் த எர்த் ஆரிஜினேட் அப்படின்னு சொல்லி பையன் கேட்குறான். இமயன் கேட்குறான், எப்படி பூமி உருவாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஃபாதர் சொல்கிறாரு, Millions of years ago, an explosion called the Big Bang occurred. Numerous stars and celestial bodies came into existence by that massive explosion. These celestial bodies together called the universe. It is also referred to as cosmos. அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெடிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, பிக் பேங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ஒரு பெரு வெடிப்பு. அந்த வெடிப்பு அப்படிங்கிறது அக்கர்ட் நிகழ்ந்தது
அக்கர்ட் அப்படின்னா என்னது, நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால் அந்த காரணத்தால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நியூமரஸ் எண்ணிலடங்கா கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விண்மீன்கள், ஸ்டார்ஸ் அப்படின்னா விண்மீன்கள், செலஸ்டியல் பாடிஸ் வான் பொருட்கள், அது என்ன மாதிரியான பொருட்கள்னு சொல்லலை. நம்மளுடைய காற்று வெளியில் எப்படி நிறைய வாயுக்கள் இருக்கோ அந்த மாதிரி வான்வெளியில் வான் பொருட்கள் நிறைய இருக்குது. அது மூலமாக உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ், தோன்றின அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பை தி மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், அந்த பெரிய வெடிப்பால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள், அதாவது இந்த ஸ்டார்ஸ் உருவானது, வான் பொருட்கள் உருவானது, இதெல்லாமே அந்த ஒரு பெரு வெடிப்பால் நிகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தீஸ் செலஸ்டியல் பாடிஸ் டுகெதர் கால்ட் யூனிவர்ஸ், இந்த எல்லாமே இந்த செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வான் பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து பேரண்டம், யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பேரண்டம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு அஸ் காஸ்மாஸ். காஸ்மாஸ்னாலும் ஒன்றும் இல்லை, அண்டம். இப்போ யூனிவர்ஸுங்கிறது பேரண்டம்னு கொடுத்துருக்காங்க, காஸ்மாஸ்ன்றது அண்டம்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே பொருளை தான் குறிக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது நிபுலா ஜோன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படம் கொடுத்துருக்காங்களா? இந்த நிபுலா ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னா, ஒரு வாயுக்கள் தூசுகள் சூழ்ந்த ஒரு ஒளி பொருந்திய ஒரு இடம்தான் அது. வான்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் இந்த நெபுலா ஜோன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, வாயுக்கள், காற்று, தூசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சில வித ஒரு மங்கலாகவும் இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பொருளாக அது, அந்த ஒரு இடமாக அதை சொல்லியிருக்காங்க. நெபுலா ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்தது இமயன் சொல்கிறான், வில் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் யூனிவர்ஸ் டேடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதாவது எனக்கு அதை பற்றி, இந்த யூனிவர்ஸ்னால் என்னன்னு சொன்னோம், நம்ம பேரண்டம்னு சொன்னோம். பேரண்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, த யூனிவர்ஸ் இஸ் எ வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். The universe consists of billions of galaxies, stars, planets, comets, asteroids, meteoroids, and natural satellites. The exact size of the universe is still unknown. Scientists believe that the universe is still expanding outward. அதாவது யூனிவர்ஸ், இந்த பேரண்டம், இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம், பேரண்டம் சொன்னோம். இது எல்லாவற்றையும் சேர்த்த இது வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ், ஒரு பரந்த வெளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசான இடத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா, வாஸ்ட் அப்படின்னு சொல்லி, அந்த வாஸ்ட் பரந்த வெளி, வாஸ்ட் எக்ஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட், இந்த யூனிவர்ஸ்னால் இந்த அண்டம் என்னென்னத்தை உள்ளடக்கி இருக்குது. கன்சிஸ்ட் அப்படின்னா உள்ளடக்கி இருக்குது. பில்லியன்ஸ், இது நம்ம கணக்கில் இந்த 1, 10, 100 அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையை சொல்கிறாங்க. அதிகப்படியான இருக்கக்கூடியது, கோடிக்கணக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ்னால் விண்மீன் திரள் கூட்டம், விண்மீன் திரள் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ஸ் அப்படின்னா விண்மீன்கள். அடுத்தது பிளானட்ஸ், கோள்கள். காமெட்ஸ், வால் நட்சத்திரங்கள். ஆஸ்ட்ராய்ட்ஸ், விண்கற்கள். மீட்ராய்ட்ஸ், எரிகற்கள். அண்ட் நேச்சுரல் சேட்டிலைட்ஸ்னால் துணைக்கோள்கள். நம்மளுடைய பூமிக்கு நிலவு அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள், அதுபோல் நிறைய துணைக்கோள்கள் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் இந்த பேரண்டம், யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. த எக்ஸாக்ட் சைஸ் அப்படின்னா உண்மையான இந்த
அந்த பேரண்டம்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய உண்மையான அளவு, துல்லியமான அளவு, எக்ஸாக்டாக என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி துல்லியமான அளவு ஸ்டில் அன்னோன், இது வரைக்கும் தெரியலை, இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து சயின்டிஸ்ட் பிலீவ் தட் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அவுட்வர்ட். நம்முடைய நிலை விஞ்ஞானிகள் அனைவராலையும் என்ன நம்பப்படுது, பிலீவ் என்ன நம்பப்படுது அப்படின்னா, இன்னமும் இந்த யூனிவர்ஸ், இந்த பேரண்டம் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்டிங் அவுட்வர்ட், வெளிப்புறமாக அது நீண்டுக்கிட்டே இருக்குது, வெளிப்புறமாக அது விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்பப்படுது விஞ்ஞானிகளால். ஈமன் கேட்குறான், வாட் இஸ் த கேலக்ஸி டாடி? ஃபஸ்ட்டு நீங்கள் யூனிவர்ஸ் பற்றி சொல்லி கேட்டான் இல்லையா, இப்போது என்ன கேட்குறான் அப்படின்னா, கேலக்ஸி இந்த விண்மீன் திரள் மண்டலம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அப்பா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஃபாதர், கேலக்ஸி ஹேஸ் எ ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். அவர் கேலக்ஸி Milky Way is one of the countless billions of galaxies in the universe அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா நட்சத்திரங்களோட தொகுப்பு. விண்மீன் திரள் மண்டலம்னா என்னென்னா நட்சத்திரங்களோட தொகுப்பு. நமது விண்மீன் மண்டலம் மில்கி வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பால்வழி மண்டலம், இது எண்ணிலடங்கா விண்மீன் மண்டலங்களில் ஒன்று. நிறைய இருக்குன்னு சொன்னோம் இல்லையா விண்மீன் மண்டலங்கள், அதில் ஒன்று தான் நாம் வசிக்கக்கூடிய, நாம் இருக்கக்கூடிய அந்த பூமி இருக்கக்கூடியது தான் பால்வழி மண்டலம், மில்கி வே அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்தது இமயன் சொல்கிறான். இமயன் என்ன சொல்கிறான்? ஓகே டாடி, வாட் இஸ் சோலார் சிஸ்டம்? சரிப்பா, சோலார் சிஸ்டம்னா இந்த சூரிய குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, சோலார் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் தி சன், த பிளானட்ஸ், தேர் மூன்ஸ், டார்க் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ். தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிராவிடேஷ்னலி பவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சோலார் குடும்பம், இந்த சூரிய குடும்பம் இருக்குது இல்லையா, இது எதெல்லாம் உள்ளடக்கியது? கன்சிஸ்ட், நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை பார்த்தோம் இல்லையா, கன்சிஸ்ட் அப்படின்னா உள்ளடக்கியது, எதெல்லாம் அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், சன் சூரியன், பிளானட்ஸ்னால் என்னன்னு தெரியும்ல, கோள்கள், அப்புறம் தேர் மூன்ஸ், நம்மளுடைய பூமிக்கு எப்படி நிலவுங்கிறது ஒரு துணைக்கோளோ அந்த மாதிரி அந்த குடும்பத்தில், சூரிய குடும்பத்தில் சொல்லப்பட்ட நம்ம மேற்குரி, வீனஸ், ஜூபிட்டர் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான பிளானட்ஸு அவங்களுக்கும் தனித்தனியான துணைக்கோள்கள் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் டுவார்ஃப் பிளானட்ஸ், குறுங்கோள், சின்னதாக இருக்கக்கூடியதுக்கு பேர் குறுங்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் எரிகற்கள். அடுத்து காமெட்ஸ்னால் நம்ம என்ன சொன்னோம், வால் நட்சத்திரங்கள். இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த சூரிய குடும்பம். தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிராவிடேஷ்னலி பவுண்ட். இதெல்லாம் யாரோ ஏதோ கயிறுலாம் வச்சு கட்டி போடுற மாதிரி இல்லை, நம்ம தெரிஞ்சுருக்குறோம். கிராவிடேஷ்னலி பவுண்ட் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு சக்தி, இந்த புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா, அது மூலமாக மட்டும்தான் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடாமலும் ஆனால் சுற்றிக்கிட்டும் இருக்கக்கூடியதுக்கான ஒரு காரணமாக அமையுது இந்த புவி ஈர்ப்பு விசை தான். வலுவான ஈர்ப்பு விசை அது குறைவான அளவில் இருக்குமா? இல்லை, அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டு இருக்கும். அடுத்து இமயன் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேட், டெல் மீ அபவுட் அவர் சோலார் சிஸ்டம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர், there are 8 planets in our solar system. The outer planets are gaseous planets. They are Jupiter, Saturn, Uranus and Neptune. The inner rocky planets are Mercury, Venus, Earth and Mars. They are called terrestrial planets. The frozen planets are Uranus and Neptune. அதாவது 8 கோள்கள், சூரியன் தவிர்த்து மீதி 8 கோள்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம்.
அவுட்டர் பிளானட்ஸ் வெளிப்புறமாக இருக்குது இல்லையா. நம்ம இந்த படம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டில் ஒரு படம் பார்த்தோமே, ஃபஸ்ட்டில் ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அவுட்டர் பிளானட்ஸ் எங்கே இருக்கா? நாம் வெளிப்பக்கமாக இருக்குது இல்லையா, இந்த யுரேனஸ், நெப்டியூன் இந்த மாதிரியான கோள்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இவைகள் எல்லாமே என்னவா? வெளிப்புற கோள்கள், கேஷியஸ் வாயுக்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் இந்த 4 கொடுத்துருக்காங்களா, ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ், சாட்ரன் அப்படின்னு சொல்லி இவைகள் எல்லாமே வாயுக்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இன்னர் ராக்கி பிளானட்ஸ் உட்புற பாறைக்கோள்கள், அதாவது இந்த மெர்க்குரி சொன்னாங்களா, மெர்க்குரி, வீனஸ், இந்த மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ் இந்த சொல்லியிருந்தாங்க இல்லையா. இவைகள் எல்லாமே என்ன? உட்புற பாறைக்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறைந்திருக்கும் கோள்கள் அப்படின்னு சொல்லி யுரேனஸையும் நெப்டியூனையும் கொடுத்துருக்காங்க. வாயுக்களால் ஆனாலுமே அவைகள் எப்படி இருக்கான்? ஃப்ராசன், ஒரு பனி படர்ந்த, ஒரு உறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யுரேனஸையும் நெப்டியூனையும். சரிங்களா? இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோலார் ஃபேமிலி சிஸ்டம் எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பம். இந்த படத்தை பாருங்கம்மா நல்லா. இந்த படத்தை எக்ஸாமில் கேட்பாங்க. சூரிய குடும்பத்தோட ட்ரா தி சோலார் ஃபேமிலி அப்படின்னு, சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வரைய தெரியணும். வரைஞ்சிட்டு இதனோட கலர்ஸ் வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நாம் கொடுக்கணும். அடுத்ததாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம எப்படி ஒரு உலக உருண்டை மாதிரியான ஒரு வடிவத்தை செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்முறை செஞ்சு பாருங்கள். அடுத்து இமயன் என்ன கேட்குறான் அடுத்தது அப்படின்னா, தென் வேர் இஸ் அவர் எர்த் டேடி அப்படின்னா, நம்மளுடைய பூமி எங்கே தான் இருக்குது டேடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் ஃப்ரம் தி சன் அண்ட் தி 5th largest in the solar system. அதாவது நம்ம சன்னிலேருந்து பார்த்துட்டே வந்தோமா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சன்னிலேருந்து இப்போ பார்த்துட்டே வந்தோம். சோலார் ஃபேமிலியில் சன் இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் மெர்க்குரி இந்த மாதிரியான கோள்கள் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இதிலேருந்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள் தான் வந்து இந்த எர்த்து. ஆனால் இந்த எர்த்து வந்து 5th largest அப்படின்னா 8 பேர் சொன்னாங்க இல்லையா, 8 கோள்கள் சொன்னாங்க இல்லையா. அந்த 8 கோள்களில் 5ஆவதாக பெருசாக இருக்கக்கூடிய கோள் நம்மளுடைய பூமி. இமயன் சொல்கிறான், இட் இஸ் said that the earth is rotating itself and at the same time revolving around the sun. Is it true அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதாவது அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பூமியை பற்றி தெரிஞ்சிருக்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க இல்லையா பாடத்தில், அந்த மாதிரியான ஒரு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களில் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. பூமி வந்து ரொட்டேட் ஆகுது, அதை தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்குது, சுற்றிக்குது அப்படின்னு சொல்லியும், அப்புறம் சூரியனையும் சுற்றி வருது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட உண்மையா, இஸ் இட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அடுத்து அவங்க அப்பா சொல்கிறாரு, எஸ், இட் ஹேஸ் 2 movements. They are rotations and revolution. The earth rotates on its axis. It is called rotation of the earth. It is also revolves around the sun. It is called revolution of the earth. Day and night are caused due to the earth's rotation. Seasons are caused by earth's revolution. Life is possible only on earth because of the presence of land,
ஏர் அண்டு வாட்டர். அதாவது அப்பா என்ன சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு அவன் கேட்டான் இல்லையா, உண்மையா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லி சொன்னார். சொல்லிவிட்டு இட் ஹாஸ் டூ, இட்டுன்னா இங்கே யாரை சொல்லியிருக்காங்க, இட் ஹாஸ் டூ மூமெண்ட்ஸ்னு நம்மளுடைய பூமிக்கு 2 மூமெண்ட் இருக்குது, செயல்பாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அது ரொட்டேஷன்னு ஒன்றும் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒன்றுத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னது ரொட்டேஷன், அது தன்னைத்தானே சுழட்டிக்குது. அதுக்கு அடுத்தபடியாக சூரியனையும் அது என்ன பண்ணுது, சுற்றி வருது. சுழல்தல் வேறு, சுற்றி வருதல் வேறு. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கக்கூடியது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் 2மே அதுக்கு இருக்குது, அந்த மூமெண்ட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடியதும் தன்னைத்தானே ஒரு அச்சு கொண்டு சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது யாருமா தனியாக உருவாக்கலை. சரிங்களா? தன் அச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருக்கக்கூடிய பிளேஸ்லையே அப்படியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதே வேளையில் சூரியனையும் என்ன பண்ணுது, சுற்றி சுழன்று கொண்டு வருது. சுத்தமும் செய்து சுழலவும் செய்யுது. 2 விதமான இயக்கம் பூமிக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்தது அது தன்னைத்தானே சுழட்டிக்குது இல்லையா, அதுக்கான பேர் ரொட்டேஷன். இட் ஆல்சோ ரிவால்வ்ஸ் அப்படின்னா சுற்றி வருது. அரவுண்டு யாரை சுற்றி வருது அப்படின்னா இந்த சன்னை சுற்றி வருது, சூரியனை சுற்றி வருது. அதுக்கு பேர் ரெவல்யூஷன். ரெவல்யூஷன்னா என்னது சொல்லுங்கள் பார்ப்போம். ரெவல்யூஷன்னா என்னது? நம்ம ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் சொன்னோம், சுழலுதுன்னு சொன்னோம். ரெவல்யூஷன் அப்படின்னா சுற்றி வருதல். டே அண்ட் நைட் ஆர் காஸ்ட் டியூ டு த எர்த்ஸ் ரொட்டேஷன். இரவும் பகலும், இரவும் பகலும் எதனால் உருவாகுது அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றுது இல்லையா, அதனால் தன்னைத்தானே சொல்லிகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் உருவாகுது, இரவும் பகலும் உருவாகுது. சீசன்ஸ், இந்த காலங்கள், இந்த பருவங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது எர்த்தோட ரெவல்யூஷன். சூரியனை அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட தூரத்துக்கு போயிட்டு வரும்போது அது உருவாகுது இந்த பருவ காலங்கள். லைஃப் இஸ் பாசிபிள் ஒன்லி ஆன் எர்த் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர் அண்டு வாட்டர். நமக்கு நல்ல ஒரு வாழத்துக்கு தகுதியான ஒரு சூழ்நிலையாக பூமி இருக்குது. ஏன்னா அதில் சரியான அளவுக்கு லேண்ட், நிலம் இருக்குது, சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்குது, பயன்படுத்த அளவுக்கு தண்ணி இருக்குது, வாட்டர் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நம்மளுடைய பூமியில் லைஃப் பாசிபிளாக இருக்குது. மற்ற கோள்களும் இருக்குது, ஆனால் லைஃப் பாசிபிள் அங்கே இல்லை. அதை பற்றின ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஒன்று வெப்பமாக இருக்குது, நம்ம ஃப்ராசன் பிளானட் சொன்னோம் இல்லையா, யுரேனஸ், நெப்டியூன், அந்த மாதிரியான உறைபனிகளாக இருந்தால் நம்ம போய் அங்கே எப்படி வாழ முடியும்? அதனால் நம்ம லைஃப் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா பூமியில் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த பருவ காலங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த கோடைக்காலம், மழைக்காலம், சம்மர் அப்படின்னு இருக்கிறது கோடைக்காலம். இது எந்த நாள்லேருந்து வந்துட்டுருக்கு? மார்ச் டு மே. மேவையும் தாண்டி போயிட்டு தான் இருக்குது, ஜூன்லேயும் வெப்பமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான குறிப்பிட்ட காலம் மார்ச் டு மே. வின்டர், வின்டர் அப்படின்னு இருக்கிறது டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் தான், மழை சேர்ந்தக்கூடிய காலம்தான். அடுத்தபடியாக முன்பனி காலம், இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது, அது இல்லை. முன்பனி காலம், அதாவது நம்ம இந்த பனிக்காலத்துக்கு அதையே 2ஆக பிரிச்சுருப்போம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம்னு சொல்லி. அது எப்பத்துலேருந்து அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். அடுத்து பின்பனிக்காலம் அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். அடுத்து இமயன் என்ன சொல்லியிருக்கான்? ஓ ஐ சி, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் தி எர்த்?
அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்லிவிட்டு டிஸ்டன்ஸ் சன்னுக்கும் எர்த்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, த டிஸ்டன்ஸ் இஸ் நியர்லி 150 மில்லியன் கிலோமீட்டர் பிட்வீன் த சன் அண்ட் தி எர்த். 150 மில்லியன் கிலோமீட்டர். 150ங்கிறது உங்களுக்கு நம்பர்ஸில் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். மில்லியன் அப்படிங்கிறது இந்த 1s 10s 100 அப்படி போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அளவுகளில் ஒன்று. எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 150 மில்லியன் கிலோமீட்டர். மில்லியன் அப்படின்றது லேக்குக்கு க்ரோருக்கு அதுக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய பெரிய அளவு. அதுக்கப்புறம் அது கிலோமீட்டர், அந்த டிஸ்டன்ஸ் நம்ம அளக்கக்கூடியது மீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சேர்ந்தது 150 மில்லியன் கிலோமீட்டர். உங்ககிட்ட யார் கேட்டாலும் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஏறக்குறைய 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து, say some interesting facts about planets dad. இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குதா அப்பா, அதை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இமயன் கேட்குறான் ஃபாதர். மெர்க்குரி அண்ட் வீனஸ் லை நியர் த சன். மெர்க்குரி அண்ட் வீனஸ் சொன்னோமா? மெர்க்குரினா யார் சொன்னோம்? புதன்கோள். அதுக்கு அடுத்தது வீனஸ் சுக்கிரன் கோள். இங்கே லை அப்படின்னு இருக்கக்கூடியது அருகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள்கள் புதன் சுக்கிரன். இந்த 2 கோள்கள் இருக்குது. நெக்ஸ்ட் டு எர்த் இஸ் மார்ஸ் ஜூபிட்டர். அடுத்ததான் நம்ம என்னன்னு சொன்னோம்? நம்ம தான் 3rd பிளானட் சொன்னோம். நம்ம தான் என்னது 3வது கோள் சொன்னோம். அப்போ நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெர்க்குரி சொல்லிட்டாங்க, வீனஸ் சொன்னாங்க. அடுத்து நாம தாங்கிறதுனால நம்மளை விட்டுட்டு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் டு எர்த், நம்மளுக்கு அப்புறமா நம்மளுடைய எர்த்துக்கு அப்புறமா மார்ஸ் ஜூபிட்டர் சாட்ரன் யுரேனஸ் அண்டு நெப்டியூன், இது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோள்களை பற்றி கொடுத்தாச்சு. த பிளானட்ஸ் நியரர் டு த சன் ஆர் வெரி ஹாட். இப்போ ஒரு சூடான பொருள் நம்ம வச்சுட்டு எடுத்தாலே அது ரொம்ப வெப்பமாக உணர்கிறோம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப சூடானதாக இருக்கும். த பிளானட்ஸ் அவே ஃப்ரம் த சன் ஆர் வெரி கோல்டு. நம்மளுக்கு வெப்பமே நம்ம மேலே படலை அப்படின்னா நம்மளுக்கு குளுமையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யார்? நம்ம தான் இப்போ தான் பார்த்தோம், இந்த லெசன்லேயே தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஃப்ராசன் பிளானட்ஸ் யுரேனஸ் அண்டு நெப்டியூன் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் இருந்தாக்கா சில்லுன்னு இருக்கணும், கிட்டத்தில் இருந்தால் ரொம்ப சூடாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட். இந்த கோள்கள் 8 கோள்கள்லேயுமே மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கோள் தான் ரொம்ப சிறியது, அளவில் சிறியது. வீனஸ் இஸ் கால்ட் எர்த்ஸ் ட்வின். இந்த வீனஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா சுக்கிரன் கோள், இது நம்மளுடைய பூமியின் இரட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நம்மளும் ஒரே மாதிரி ஒரே சைஸ் அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. நம்மளால் வெறும் கண்களாலேயே நாம் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம், அந்த கோள்கள் பார்க்குறோம் தெரியுங்களா? நைட்டில் நட்சத்திரம் தெரியுது இல்லையா, அதில் பிரைட்டாக இருக்கும் சரிங்களா? ரொம்ப பிரைட்டாக ஒரு நட்சத்திரம் தெரியுது இல்லையா, அதுதான் அந்த வீனஸ் கோள். வீனஸ் கோள் அப்படிங்கிறது வெள்ளிக்கோள் என்னது இரட்டை கோள்கள் சொல்கிறாங்க. எர்த்ஸ் ட்வின், இவங்க 2 பேரையும் சேர்த்து இரட்டை கோள்கள்னு சொல்கிறாங்க. பூமியும் வெள்ளிக்கோளையும் சொல்கிறாங்க. அடுத்து, மார்ஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி ரெட் பிளானட். இந்த ரெட் பிளானட் அப்படின்னா மார்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னோம்? நம்ம ரொம்ப சூடாக இருக்கும்னு சொன்னோம். நம்ம சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அதனால் அது ரொம்ப சூடானதாக இருக்கும். அதனால் அது பேர், அதனுடைய வெளிச்சம் ஃபுல்லும் நம்மளுடைய சூரியனுடைய வெளிச்சம் ஃபுல்லாகவே அது மேலே அதிகப்படியாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னவா? ரெட் பிளானட். செந்நிறக்கோள் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த செவ்வாய்க்கோளை செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஸ். எர்த் இஸ் கால்டு த ப்ளூ பிளானட்.
இந்த எர்த்துன்னு சொல்லியிருக்கோம்ல, நம்மளுடைய எர்த்தை ப்ளூ பிளானட் சொல்லியிருக்காங்க. நீர்க்கோள். ப்ளூனா நம்ம வந்து நீலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நீலமே எதனால் உருவாச்சு அப்படின்னா, அதிகப்படியான நீர் இருக்குது. நம்மளுடைய பூமி 70% நீராலையும் 30% தான் நிலத்தாலையும் இருக்கு. அதனால் செயற்கைக்கோள்லையோ எங்கேயோ போய் பார்க்கும்போது நம்மளுடைய பூமி வந்து நீல நிறமாக தெரியறதுனால நம்மளோட எப்பயுமே நம்ம அதை நீர்க்கோள் அப்படின்னு சொல்கிறோம். சாட்ரன் இஸ் த ரிங்டு பிளானட். வளையமாக அதிகமாக தெரியும். அதை பார்க்கும்போது அதில் யாரும் வளையம் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால அது அதிகப்படியான வளையங்களை கொண்ட கோள், ரிங்டு பிளானட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அதை. அடுத்து இனியன் சொல்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே எப்படி தோணுது? ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இமயனும். வாவ், அமேசிங், வேர் டு வி லிவ் ஆன் எர்த் அப்படின்னு கேட்குறான். ஆச்சரியமாக இருக்கே, அப்போ நாம் எங்கே தான் இருக்கோம் பூமியில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பூமிங்கிறது நீர்க்கோள்னு சொன்னோம், அதில் 70% தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம அந்த கோள்களில் நாம் எங்கே இருக்கோம், அந்த பூமிக்கோளில் நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக அவன் கேட்குறான். ஃபாதர் அப்பா சொல்கிறாரு, we live on the surface of the earth. It is made up of 7 continents and 5 oceans. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, நீர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, 70%. இது எல்லாமே வந்து நீர்ப்பரப்பு. இந்த மாதிரியான நிலப்பரப்புக்கு கலர் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்பா என்ன சொன்னார்? சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், இந்த மேல்பரப்பு, பூமியோட மேல்பரப்பில் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ ஆரஞ்சு பழம் அப்படிங்கிறத நம்ம பூமியாக உருவகமாக அது அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் தோல் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தான் நாம் இருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இப்போது மேல் பரப்பில் நிலம் இருக்குது, ஆனால் நம்ம நிலத்தை தோண்டும் போது தண்ணீர் கிடைக்கிது இல்லையா? அப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி மேல் பகுதி, உள்ளுக்குள்ளார தண்ணி, பாறை அந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படிங்கிற அர்த்தம் அது. இட் இஸ் மேட் ஆஃப் இந்த பூமியை எதனால் எப்படி நம்ம பிரிச்சுருக்கோம், உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோன்னா 7 கண்டங்கள். இந்த கண்டங்கள் காண்டினென்ட்ஸ் அப்படின்னா பெரிய நிலப்பரப்புக்கு பேர் தான் கண்டங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் 5 ஓஷன்ஸ், 5 ஓஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பெருங்கடல்கள், சின்னதாக இருந்துச்சுன்னா கடல் சொல்லுவோம், இது ஓஷன்ஸ், பெருசாக இருக்கக்கூடியது பெருங்கடல்கள். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இந்த உலகம். இமயன் கேட்குறான், 7 காண்டினென்ட்ஸ், 7 கண்டங்களா? வாட் ஆர் தே? அதெல்லாம் என்னென்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர், லிசன், தே ஆர், கவனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தே ஆர் ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஏஷியா, இது இங்கிலீஷில் ஏஷியா சொல்கிறோம், தமிழில் ஆசியா. அடுத்து ஆஃப்ரிக்கா தான். நெக்ஸ்ட் நார்த் அமெரிக்கா, இந்த நார்த்துன்றதுக்கு நமக்கு தெரியும்ல, திசை சொல்லக்கூடியது வட அமெரிக்கா. சவுத் அமெரிக்கானா தென் அமெரிக்கா. அடுத்து அண்டார்டிகா, இதுக்கு பேரும் அண்டார்டிகா தான், இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி. அண்ட் யூரோப் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடியது தமிழில் ஐரோப்பா. அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கக்கூடியது ஆஸ்திரேலியா தான். அடுத்து இமயன் கேட்குறான், விச் இஸ் தி பிக்கஸ்ட் காண்டினென்ட்? எது இப்போ நம்ம சொன்னீங்களப்பா, இதில் எது பெருசான கண்டம், இந்த கண்டங்கள்லையே எது பெருசான கண்டம்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தை பார்ப்போம். காண்டினென்ட்ஸ் அண்டு ஓஷன்ஸ், நம்மளுடைய பூமி நிலப்பரப்பு அந்த வரைபடமாக போட்டிருக்கும்போது இங்கே இருக்குது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, யூரோப், ஏஷியா, ஆஸ்திரேலியா, இது அண்டார்டிகா. இந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் எது உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதே பெருசாக தோணுது? இந்த ஏஷியா தானே? ஆமாம். நம்ம இப்போ கேட்டான் இல்லையா கேள்வி இமயன், விச் இஸ் த பிக்கஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லி, அதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஏஷியா தான். அதை தான் அப்பா இப்போ சொல்கிறார். ஃபாதர், தி ஏஷியன் காண்டினென்ட் வேர் வி லிவ்
வேர் வி லிவ் இஸ் த பிக்கஸ்ட் ஆஃப் ஆல். இந்த எல்லா காண்டினென்ட்லையுமே இந்த 7 கண்டங்கள் சொன்னோம் இல்லையா, இதுதான் ஆசிய கண்டம் தான் பெருசு. அங்கே தான் நாமளும் வாழுறோம். அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் ஒன். சின்ன கண்டம், சின்னதாக சிறிய கண்டம் அது எது அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்திரேலியா. தி அண்டார்டிகா இஸ் தி காண்டினென்ட் ஃபுல் ஆஃப் ஸ்னோ. கொடுத்துருக்கும் போதே படத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா அதில் ஃபுல்லாகவே என்னவா இருக்குது, ஐஸாக தான் இருக்குது. ஐஸ் அப்படியே ஐஸ் தான் படர்ந்துருக்கு. இதில் இந்த ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிறிய கண்டம். சைஸ் பார்க்கும்போதே தெரியுதுங்களா, இதுதான் சிறிய கண்டம். நம்மளுடைய ஏஷியா, இந்த ஆசிய கண்டம் தான் வந்து பெரிய கண்டம். இதில் தான் நாம் இங்கே இருக்கோம் நம்மளுடைய இந்தியா இங்கே இருக்குது. சரிங்களா? அப்போ உலகத்திலேயே பெரிய கண்டம் இந்த ஏஷியா, இந்த ஆசியான்னு சொல்லக்கூடிய கண்டம். அங்கே தான் நாம் வசிக்கிறோம். வேர் வி லிவ்னு கொடுத்தாங்க, எங்கே நம்ம வசிக்கிறோமோ அந்த இடம் தான் அது அப்படின்றதுக்கு கொடுத்தாங்க. சின்ன கண்டம் ஆஸ்திரேலியா. பனி படர்ந்த கண்டம், இந்த கண்டங்கள்லேயே பனி படர்ந்து இருக்கக்கூடிய கண்டம் இந்த அண்டார்டிகா. இமயன் சொல்கிறான், வாட் ஆர் த 5 ஓஷன்ஸ் டாடி? 7 காண்டினென்ட்ஸ் சொன்னீங்க, அதுக்கப்புறம் 5 ஓஷன்ஸ்னு சொன்னீங்களே, பெருங்கடல்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன் அண்ட் தி சதர்ன் ஓஷன். Do you know that around 97% of the planet's water is in the ocean அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பசிபிக், அட்லாண்டிக் இது எல்லாமே என்னது, அதனுடைய பெயர்கள், ஓஷனுடைய பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டு யூ நோ, உனக்கு தெரியுமா, என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 97% இந்த பிளானட்டோட தண்ணி எங்கேருந்து எதில் அடக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஓஷன்ஸில் தான். 70%, 71% தான் தண்ணி இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் அதுலேயே 97% இந்த பெருங்கடல்களில் இருக்குது. இமயன் கேட்குறான், இஸ் இட் ஸோ டேடி? அப்படியா டேடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஃபாதர், yes, around 71% of earth is covered by salt water and that is called ocean. Only 2.5% of water is fresh and 1% of it is easily accessible. அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய 71% உப்பு தண்ணியாக தான் இருக்குது. 71% உப்பு தண்ணியாக தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் நம்ம பெருங்கடல் ஓஷன்னு சொல்லியிருக்கோம். அதுலேயும் 2.5% தண்ணி தான் என்னவா, நல்ல தண்ணி, ஃப்ரெஷ். அதுலேயுமே 1%, அந்த 2.5 சொன்னாங்க இல்லையா, அதுலேயுமே 1% தண்ணி தான் எளிதாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய ஏஷியாவை கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இந்தியா. ஓகேவா? இந்த ஆசிய கண்டத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, கண்டங்கள்லேயே பெருசு ஆசியா கண்டம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு. அதில் தான் நம்மளுடைய இந்தியா இருக்கும். சரிங்களா? மற்ற எல்லாமே தண்ணி. இது எல்லாமே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவை எல்லாமே தண்ணி. அடுத்தபடியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இமயன் சொல்கிறான், தேங்க்யூ டேடி, டுடே ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் அபவுட் த earth ஃப்ரம் யூ. நவ் ஐ எம் கோயிங் டு ஸ்டடி அண்ட் டூ மை ஹோம்ஒர்க். ரொம்ப நன்றிப்பா, இன்றைக்கி நான் இந்த பூமியை பற்றின நிறைய விஷயத்த உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐ எம் கோயிங் டு ஸ்டடி, நான் போய் இன்னும் இருக்கக்கூடிய பாடங்கள், நான் முடிக்க வேண்டிய ஹோம்ஒர்க்கை நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபாதர், ஓகே இமையா, கோ அண்ட் ஸ்டடி. சரி இமையா, நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பா. இப்போ அடுத்தபடியாக இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, பிர்லா பிளானட்டேரியம்னு சொல்லி, பிர்லா கோளரங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்த அந்த கொடுத்துருக்காங்க தொலைநோக்கியை.
Birla Planetarium is located in Chennai, which provides virtual tour of the night sky and planets of the solar system. இந்த பிர்லா கோளரங்கம் அப்படிங்கிற கூடிய ஒரு இடம் வந்து சென்னையில் அமைஞ்சிருக்கு. அது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் வானத்தில் தோன்றக்கூடிய கோள்களை நாம் இதன் மூலமாக பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பிளானட்டேரியம் பாருங்கள், இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்குது. சென்னையில் கிண்டிக்கு அருகில் இருக்குது. இது எல்லாராலையும் போய் பார்க்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. சரிங்களா? போனீங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பாக போய் பாருங்கள். விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகப்படியானதாக கிடைக்கும். நன்றி.